எனக்கு திவ்யா மேலே எந்த கோவமும் கிடையாது. இன்னைக்கும் எனக்கு அவள் வெளியே வந்தாலும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கும். அதே சாண்ட்ரா இவங்க பேச தான் போகிறாங்க. ஆனால் சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் நடந்த ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டை அதை அவங்க பிஆர் டீம் எடுத்துட்டு அதை அதை வந்து தேவையில்லாமல் ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு இஷ்யூ பண்ணலாம்னு நினச்சி முயற்சி பண்ணால் நடக்காது. ஓகே, சத்தியமாக நடக்காது. ஏன்னா 20 வருஷம் நாங்கள் நல்லபடியாக ரிலேஷன் கொண்டு போகிறோம். ஆனால் அல்பத்தனமான ஒரு விஷயத்த சாண்ட்ரா தப்பாக எடுத்துட்டாங்க சொல்லி ட்ரை பண்ணி இவங்களை இறக்கி இவங்களை மிதிச்சு மேலே வர அந்த பிஆர் டீம் பண்ணுது. இது திவ்யாவுக்கு தெரியாது, உள்ள இருந்து சத்தியமாக தெரியாது. அப்படி ஒரு விஷயம் நடந்தால் திவ்யாவே ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் பிஆர் விஷயம் பண்ணுறது. எங்கேயோ இருந்தவங்க எங்கேயோ இதை மட்டுமே பயன்படுத்தி மேலே கொண்டு வர. இப்படி இவங்க மட்டும் கிடையாது, விக்ரம் சைடில் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவரே ஒரு சேனல் தான் வச்சுட்டு இருக்காரு, வினோத் பண்ணுறாரு. ஸோ அவர் கைத்தட்டல் கிடைக்குது. அதுக்காக நீ டாப் ரேங்கிங்கில் வந்து நிற்பேன்றது அது என்னால் நம்ப முடியாது. ஓகே. பார்வதிக்கு இருக்கு, கமருதீன் பண்ணுறாரு, எஃப்ஜே பண்ணுறாரு. ஒரு சில பேரில் இல்லாதல எனக்கும் சாண்ட்ராங் கிடையாது. அங்கே இருந்து இன்னொரு சில பேரில் வாட்டர்மெலனும் கிடையாது. சுபிக்ஷாவுக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாம் நான் பார்த்தது. ஏன்னா நான் வெளியே வந்து அப்சர்வ் பண்ணி எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்சர்வ் இது யாரும் சொல்ல மாட்டாங்களே. அப்போ உண்மையாக ஒருத்தன் கேம் ஆடுறான்னா அவனுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அப்போ எதுக்கு நம்ம போகிறோம்? ஆடியன்ஸை நம்பி தான் நம்ம போகிறோம். நம்ம ஆடுறோம், கேம் இருக்குது, ஓட்டிங் இருக்குது. அப்போ ஓட்டிங்க்கு என்ன மதிப்பு இருக்குது? எனக்கு புரியவே இல்லை.